நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருள்வாக்கு டிவி ஊழியத்தின் மூலமாக 18வது ஆண்டிலே நாம் கால் வைத்திருக்கிறோம். ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். நினச்சி பார்க்காத அளவுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். அருமையான ஊழியர் ரெவரண்ட் வின்சென்ட் ஐயா அவர்களுடைய ஊழியத்தை நினைத்து பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. எண்ணி முடியாத காரியங்களே ஊழியத்தின் பாதையிலே இந்த 18 ஆண்டு இந்த அருள்வாக்கு ஊழியத்திலே செய்து வந்திருக்கிறார். டிவி ஊழியத்திலே செய்து வந்திருக்கிறார். பெரிய பெரிய ஊழியர்கள் வாழ்த்துக்களை சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா அப்படிப்பட்டதான வாழ்த்துக்கள் அநேகருக்கு கிடைக்காது. ஆனால் நம்முடைய ஊழியருக்கு ஆண்டவர் அப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஊழியங்கள் விரிவாகட்டும். ஏன்னா அது நல்ல சீக்கிரமாக சென்று சேர்கிறதுனால ஒரு ஊழியம் இந்த டிவி ஊழியம். நான் இங்கே உட்காந்துருக்கும்போது கூட அதை பார்த்துட்டு இருக்கும்போது கூட என் மனதிலே முதலாவது பாடல் வந்தது, அருள் ஏராளமாய் பெய்யும். அதை ஆட்டோமேட்டிக்கலாக நான் இதுவரை பார்த்தது கிடையாது. நான் ஆட்டோமேட்டிக்கலாக அந்த டிவியில் அந்த பாடலை என்ன செஞ்சிட்டாங்க, பாடிட்டாங்க. நான் பாஸ்டர்ட்டின்னு சொன்னேன். வாக்குத்தத்தமாய் ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன், தொடர்ந்து இந்த ஊழியங்கள் விரிவாகட்டும். போதகர் ஜெபம் பண்ணும்போது கூட சொன்னார், யாபேசின் எல்லையை விரிவுபடுத்தினவர். அல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த ஊழியத்தை ஆண்டவர் விரிவுபடுத்துவார். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சீக்கிரமாக வாசித்தீங்கன்னா சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஆகவே இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த ஊழியங்களுக்கு வாக்குத்தத்தமாய் அமையட்டும். எடுத்து வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றே ஆண்டவர் எழுதி வைத்து விட்டார். யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது பார்த்துருப்பீங்களா இவ்வளோ பெரிய சபையில் வந்து நீங்கள் ஒரு அங்கத்தினராக இருப்பீங்க அப்படின்னு? இல்லை யாராவது எங்கேயாவது கேட்டிருப்பீங்களா உங்கள் நாட்களில் இவ்வளோ பெரிய சபையில் வந்து உட்காந்துருப்பீங்க அப்படின்னு? சில நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் கூட தோன்றவில்லை. ஆனால் ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான நம்ம போதகரை நான் கேட்டேன், அவர் கொஞ்சம் போயிட்டார். ஏன்னா அதுக்கு ஏற்ற ஒரு பாடல் இருக்கிறது, தேவையெல்லாம் சந்திக்கும் தெய்வம் யெகோவா ஈரே. அருமையான ஒரு பாடல். முடிஞ்சால் கடைசியாக அதை பாடுறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஊழியத்தின் 18 ஆண்டுகளை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமானவை, அதிசயமானவை. இந்த 18 ஆண்டில் எத்தனையோ தேவைகள், முக்கியமாக பொருளாதார தேவைகள். அந்த பொருளாதார தேவைகள் இருந்தால் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். ஆனால் ஒவ்வொரு பங்காளர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த ஊழியத்தை விரிவுபடுத்த, அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ரெக்கார்டு பண்ணுறதுனால எனக்கு சில வார்த்தைகளை சொல்ல முடிய மாட்டேங்குது. ஓகேவா? எனக்கு வேற பயமாக இருக்குது. பரவாயில்ல. அப்போ பாருங்க, ஏன்னா இந்த சுவிசேஷம் சில நேரத்தில் அந்த நாட்களில் பாருங்க, நான் படிக்கும் பொழுது இந்த ஊழியர்களுடைய ஃபோட்டோவெல்லாம் நான் இணைச்சுவேன், கட் பண்ணி மேகசினில் வரும். பார்த்தீங்களா? எனக்கு 19 வயசு. ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ஊழியர்கள் ஆணுன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். 19 வயசு. பார்த்துங்க, +2 முடிச்சுட்டு பைபிள் காலேஜுக்கு அப்போ போகிறேன். இப்போ ஏகப்பட்ட மேகசின்லாம் வரும். அப்போ டிஜிஎஸ் அங்கிள், நம்ம சாம் ஜபத்தர் ஐயா, மோகன்சி அங்கிள், எல்லாரையும் அவங்க முக்கியமாக மோகன்சி அங்கிள் கூடலாம் ஒரு 3 மீட்டிங்கில் இருப்பதற்கு தேவன் எனக்கு வாய்ப்பை கொடுத்தார். நினச்சி கூட பார்க்கல. என்னுடைய திருமணம் முடிந்த உடனே பாளையங்கோட்டை ஜங்ஷனில் திருநெல்வேலி அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் திருச்சிக்கு அப்போ நான் இருந்தேன். திருச்சியில் ஒரு 8 வருஷம் இருந்தேன். அப்போது ரயில்வே ஸ்டேஷன் வரதுக்காக வரும்பொழுது அந்த காலத்தில் அந்த டொயோட்டா வண்டியில் ஒரு பச்சை கலரில் மோகன் சியாங்கள் வந்தார். நான் அங்கேயே முழங்கால் படிட்டேன். ரயில்வே ஜங்ஷனில் முழங்கால் படிட்டு நானும் இவன் தலையில் தொட்டு ஜெபம் பண்ணார். இதை எதுக்காக சொல்கிறோம்னா, சில நேரங்களில் தேவன் நம்முடைய கண் பார்க்காது, காது கேட்காது, இருதயத்தில் தோன்றாது, தேவன் நமக்காக ஏதாவது ஒரு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதைத்தான் நாம் யோவான் 21வது அதிகாரத்தில் ஒரு சரித்திரத்தை நான் பார்க்க முடியும். நான் ரொம்ப ஸ்பீடாகவும் பேசுவேன். ஏன்னா நான் அந்த மலையாள இதில் பிறந்து வளர்ந்ததுனால அப்படியே மூச்சோடாமல் பேசி பிரசங்கத்தை கேட்டு கேட்டு எனக்கு பழகிட்டு. ஆனால் இப்போ ரொம்ப பொறுமையாக நானும் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்கள், 21வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து
பரம்பெறுவதற்கு முன்பாக அநேக நபர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுகிறார், தரிசனமாகிறார். அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய சீடர்கள் எல்லாமே என்ன செஞ்சுட்டாங்க, ஏசப்பாவே போயிட்டாரு, நான் என்ன ஊழியம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பின்வாங்கி மறுபடியும் எங்கே தான் போயிருக்கிறாங்க, மீன் பிடிக்க போயிட்டாங்க. நீங்கள் 21 அதிகாரத்தில் நீ வாசித்து பாருங்க. அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே சீடர்கள் போய் முழுவதும் பிடிக்கிறாங்க, தண்ணி கடலில் போய் மீன் பிடிக்கிறாங்க, கிடைக்கல, என்ன செய்யனே தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அப்படியே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த 2வது 3வது வசனம் கடைசி பகுதியில், அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லையா, கலப்பில் கை வச்சுட்டாங்க, பின்னிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களை என்ன செய்யல, விடலை. அநேக முறை இந்த ஊழியங்கள், இந்த டிவி ஊழியங்கள் எப்படிதான் நடக்கும், என்ன செய்ய போறாரு, என்ன நடக்க போதோ, என்ன பொருளாதார தேவைகள் அங்கெல்லாம் எப்படி இருந்த போது கூட இந்த 18 ஆண்டுலாம் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு வந்துட்டாரு. இதுவரை நடத்தினவர் இனி என்ன செய்வாரு, நடத்துவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே நீங்க பாருங்க 4வது வசனம், விடியற் காலம் போது இயேசு கரையிலே நின்றார். விடியற் காலம் போது கரையில என்ன செய்யறாங்க, மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் எங்க வந்து நிற்கிறாரு, கரையில நின்றார். அவர் இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா பிதாவின் என்று கூப்பிடத்தக்க புத்திர சுபகாரத்தின் ஆவியை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். நீங்க அநேக இடத்துல வாசிக்கலாம், சகோதரராக, அவருடைய சீடர்களாக, டிசைபிளாக, இப்படியெல்லாம் பல பெயர்கள் இருக்கிறது. ஆனால் அருமையா ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் தன்னுடைய சீடர்களை பார்த்து, பிள்ளைகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. பில்லி கிரஹாம் சொல்லுவார் அடிக்கடி, there is no grandchildren in Jesus Christ. இயேசு கிறிஸ்துக்கு பேரன் பேத்தி எதுவுமே இல்லை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இருக்கீங்களா, பின்னாடி இருக்கீங்களா, தெரியுது, புரியுதில்ல? ஓகே, நான் பேசுகிற தமிழ் புரியுதுனால ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, எனக்கு எங்கள் அப்பா இருக்கார். எங்கள் அப்பாவுக்கு நான் யாரு, மகன். வழிமுறைகளை சொல்கிறேன் பார்த்துக்குங்க, அப்படி தானே? நான் வேற யாரும் சொல்ல முடியாது, என்னையத்தான் நான் சொல்ல முடியும். இப்போ எனக்கு பசங்க இருக்கிறானுங்க, அப்போ எனக்கு என் பிள்ளைங்க மகன். எங்கள் அப்பா வந்து என் பிள்ளைய எப்படி தான் கூப்பிடணும், பேரனு தான் கூப்பிடணும். நான் வந்து என் பிள்ளைய மகன்னு கூப்பிடணும். என் பேர பிள்ளைய, என்னுடைய பையன் வந்து எங்கள் அப்பாவை எப்படி தான் கூப்பிடணும், தாத்தா. இதுலேயே 3 தலைமுறை, அப்படி தானே? இந்த 3 தலைமுறையுமே எங்கள் அப்பா ஏசப்பாவை அப்பான்னு கூப்பிடலாம், நானும் ஏசப்பாவை அப்பான்னு கூப்பிடலாம், என் பிள்ளையும். புரியுதா உங்களுக்கு? ஆகவே தான் அவருக்கு பேரம் பேத்திலாம் யாருக்கும் கிடையாது. எல்லாரையும் என்ன செய்யலாம், அவரை கும்பிடலாம், கூப்பிடலாம், வரலாம். ஆகவே தான் சங்கீதம் 128 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. யாராவது பேர் போட்டிருக்கா? ஈவன் தாவீது கூட சொல்லலை, ஈவன் ஆசாப்பு கூட சொல்லலை, எந்த சங்கீதம் எழுதுனாங்கிற பேர் கூட தலைப்பில் என்ன செய்யல, சொல்லலை. எவனோ, யாரா இருந்தாலும் பரவாயில்லை. இந்த யாரா இருந்தாலும் பரவாயில்லைங்கிறவங்களுக்கு ஈஸியாக சுவிசேஷம் எதன் மூலமாக தான் நீங்கள் சொல்கிறீங்க? சொல்லுங்களேன். டிவி மூலமாக என்ன செஞ்சிடறீங்க, சொல்கிறீங்களா இல்லையா? உங்கள் சாட்சிகள்லாம் சொன்னீங்களா, சகோதரிகள்லாம் டிவி மூலமாக தான் எங்கள் போதகர் என்ன செஞ்சோம், நாங்கள் கண்டுகட்டோம் அப்படின்னு. அந்த காலம் மாதிரி கிடையாது. அந்த காலத்தில் விடுதலை பெருவிழா, நற்செய்தி பெருவிழா, குடும்ப பெருவிழா, பேரின்ப பெருவிழா, எல்லா பெரியலாவும் இருக்கும். இன்னைக்கு எந்த பெருவிழா நடக்குது சொல்லுங்களேன்? முடியல, காலங்கள் மாறிவிட்டது. ஆனால் அது எல்லாவற்றையும் முறியடித்து ஈஸியா டிவி மூலமா நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க, நம்முடைய சபை சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான தாகம் ரொம்ப பேருக்கு இருக்காது, தரிசனம் ரொம்ப பேருக்கு இருக்காது. ஆனால் உங்களுடைய ஊழியர்களுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்துருக்கிறான்னு சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள். ஆகவே தான் இந்த சபைக்கு நீங்க பிள்ளைகளா இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி கட்டுடைய நாமத்தை மேம்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசு அவர்கள் நோக்கி, பிள்ளைகளே, புசிப்பதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். என்னன்னு சொன்னாங்களா? என்ன, இரவுலாம் முடிச்சுட்டு ஒன்றும் கிடைக்கல, ஏசப்பா தான் பேசுறான்னு சொல்லி சீடருக்கு தெரியல. ஆனா அவங்கள்ட்ட போய் என்ன செய்கிறார், பேசுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலைய போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்று அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அது இழுக்க
மாட்டாது இருந்தார்கள். இப்படி நீங்கள் கீழே அப்படியே வாசித்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு சரித்திரம், நல்ல ஒரு ஊமையை சொல்லி அப்படியே தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ, சீடர்களுக்கு என்ன தேவையோ அப்படியே கொடுத்துட்டு போகிறதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்படியே பாருங்க, 9ஆம் வசனத்தில் அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இது என்னங்க ஆச்சரியம்! மீன் கிடைக்கல, மறுபடியும் போ சொல்றாரு, பிடிச்சிட்டு வர்றாங்க. அவ்வளோ தூரத்துக்கு இழுக்க முடியல, திரளான மீன்களை பிடித்துட்டு வர்றாங்க. வந்துட்டு கரையில் வந்து களைப்போடு நிற்கிறாங்க. ஆனால் யார் தான் செஞ்சு வச்சிருக்கிறாரு? தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்பத்தையும் கரைநெருப்பு போட்டுறதான மீனையும் நல்லா வச்சுட்டு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? நீ என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். உனக்காக ஆகாரம் மட்டும் இல்லை, உன்னுடைய தேவைகளும் என்ன செய்திருக்கிறேன், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார். அவ்வளவு தூரத்துக்கு நம்ம மேல் கரிசனை உள்ளவர். நம்ம ஆண்டவரை போல ஒரு நல்லவர் யாருமே கிடையாது. இந்த உலகத்தில் எத்தனையோ கடவுள்கள் இருந்தாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. அவர் பிறந்ததினால் நிமித்தமாக தான் உங்களுக்கும் இந்த உலகத்தில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் கிபி என்று கிமு என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறந்தது ரொம்ப தாழ்மையான இடம், தரித்திரம் நிறைந்த இடம், ஒன்றுமில்லாத இடம், ரொம்ப வறுமையான சூழ்நிலை, எல்லாம் அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நத்திங், ஒன்றுமே இல்லை. ஆனால் அவன் பிறந்ததுனால இந்த உலகமே ரெண்டா என்ன செஞ்சிருக்குது, கிபி என்று கிமு என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! இந்த பாண்டிச்சேரியிலேயே இந்த சபை இப்படி இருக்க வேண்டும், இந்த சபை இங்கே நடக்க வேண்டும் என்று சொல்லி முன்கூட்டியே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். ஆகவே தான் இந்த நாட்களிலே தேவன் இப்படிப்பட்டதான ஊழியத்தை நம் ஊழியர் மூலமாக தரிசனத்தை நிறைவேற்றி வழியெடுத்து கொண்டு வருகிறார். அதற்கு நீங்கள் பங்காளர்களாக இருக்க வேண்டும். ஏதோ பணம் 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 என்பது அல்ல, அந்த பணம், அந்த பங்களிப்பு நமக்கு இருக்க வேண்டும். சொல்லுங்க பாப்போம், பக்கத்தில் பார்த்து, பங்களிப்பு. எல்லாம் காணிக்கன்னு சொல்லியே நம்மளை என்ன செஞ்சிட்டாங்க, பயப்படுத்தி வச்சுட்டாங்க. புரியுது அவங்களுக்கு? நம்முடைய பங்களிப்பு, என்னுடைய பங்களிப்பு என்ன, என்னுடைய பங்களிப்பு இந்த ஊழியத்துக்கு என்ன? பாருங்க, சீடர்கள் விட்டுட்டு போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட 3 வருஷம் இருந்தவங்க தான், இயேசு கிறிஸ்துவோடைய அற்புத அடையாளத்தை செய்தவங்க தான், செய்ததை பார்த்தவங்க தான், தேவனுக்காக எதையும் செய்வதற்கு முன்கூட்டியே வந்தவர்கள் தான். பாருங்க, சிலுவைக்கு நேராக போகும் பொழுதே பேதுரு தன்னுடைய கையில் இருந்தன கத்தி எடுத்து என்ன செஞ்சுட்டான், அவரு இராணுவத்தினுடைய அவன் காதை கூட என்ன செஞ்சிட்டான், ஆண்டவருக்காக அந்த சூழ்நிலை இருந்தாலும் கூட அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது சீடர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, பின்மாறி போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் விடவில்லை, அவர்கள் பிடித்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! அநேக முறை நீங்களும் நானும் அப்படித்தான். அருமையான ஹேமா ஜோன் அந்த அம்மா ஒரு பாட்டு பாடினாங்க, நல்ல ஞாபகம் இருக்குது. சிலுவையே சிலுவையே காட்டி கொடுத்த யூதாசை காட்டிலும் பெரும் பாவி நான். யூதாசு ஒரு தடவை தான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். ஆனால் நீங்களும் நானும் அநேக முறை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இந்த பலிபீடத்திலிருந்து எத்தனை வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வருகிறது, எத்தனை வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக வருகிறது. ஆனாலும் அநேக ஜனங்கள் இதில் பங்களிப்பு இல்லாமல் காணப்படுகிறது நினைக்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. ஹல்லேலூயா! ஏதோ ஒரு பங்களிப்பு தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே தான் இந்த இடத்துல நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் மூலமாக ஒரு கூட்ட ஜனங்களை கொண்டு வருவதற்கு தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா! நம்ம ஆயத்தமாகவும் அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடினாலே அவருக்காக நம்ம ஆயத்தத்தோடு காணப்படுவோம். இன்னும் சில வசன ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் வசனங்களாம் சொல்லுகிறேன், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உண்டு. ஆசீர்வாதம் இல்லாத நபர்கள் யாருமே கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவலாம் நம்ம இருக்கிறோம், தேவனை பின்பற்றுகிறோம், இயேசுவை பின்பற்றுகிறோம், நமக்கு சகல ஆசீர்வாதமும் இருக்குது என்று சொல்லி என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் நம்மளை விட உலகத்தான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறான். சில ஆட்களை பார்த்துருக்கீங்களா? ஏன் அவன் நன்மை செய்கிறான், நம்மளை விட சில நேரத்தில் அவன் நன்மை செய்கிறான். அவனுக்கு நல்லது எது கெட்டது இருந்துச்சு நல்லா தெரியுது, நல்ல தான தர்மங்கள் செய்கிறான். ஆனாலும் அவன் செய்தாலும் அவன் தேவன் அறியாமல் செய்கிறான். நீங்கள் செய்கிறேன் என்று சொன்னால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்ததனால் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! ஆகவே தான் இந்த ஊழியம் இவ்வளவு தூரத்துக்கு விரிவடைந்திருக்கிறது. இந்த ஊழியம் இவ்வளவு தூரத்துக்கு கட்டி எழுப்பப்பட்டு இருக்கிறது. இந்த ஊழியம் இவ்வளவு தூரத்துக்கு தேவனுடைய ஊழியர்களால் வாக்குத்தத்த வார்த்தைகளால் ஆசீர்வாத வார்த்தையினால் சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! ஆகவே தான் வாசிக்கிறோம், ஆகாரத்தின் மேல் தண்ணீரை மேல் ஆகாரத்தை போடு, அநேக நாட்களுக்கு பின்பு
பலனை காண்பாய். 18 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அருள்வாக்கு டிவி எப்படி இருந்தது ஆரம்பம் என்பதை நீங்க யோசித்து பார்க்கும் பொழுது அந்த ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்கள் சொன்னதை நீங்க பார்த்தீங்க. அகஸ்டின் ஜெயக்குமார் அங்கெல்லாம் சொன்னதெல்லாம் பார்த்தீங்க. சான் ஜெபத்தர் அங்கள் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டையும் பேசுறதை நீங்க பார்த்தீங்க. ஆனா இப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறது நீங்க யோசித்து பாருங்க. அன்று போதகரோடு கூட கைகோர்த்த நபர்கள் எங்கே? அந்த நபர்கள்லாம் இன்னைக்கு தனியா போய் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? சபையை சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன் நான். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை பயல் காட்டி கொண்டு வந்து இந்த இடத்துல பங்காளர்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த உணர்வு, அந்த ஆர்வம், அந்த எதிர்பார்ப்பு, அந்த தரிசனம் என்றென்றும் நிலைநிற்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எபிரேயர் புத்தகத்திலே வாசிக்கிறோம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இப்ப எனக்கு 46 வயசு 47 வயசு ஆகுதுன்னா இந்த 47 வயசுக்கு முன்பாகவே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நேற்றும் இன்றும் என்றும். இங்க 60 அம்மாவுக்கு அப்படி 60 65 வயசு இருக்கு, அப்படிதானம்மா? அப்பமே நீங்க வாசித்திருப்பீங்க இந்த பைபிள. எப்படி பைபிள? நேற்றும் இன்றும். நீங்க நாளைக்கு போய் வாசித்தீங்கன்னா அந்த வார்த்தை என்னதான் தான் இருக்குது. இன்னும் 10 நாள் கழிச்சு ஆண்டுடைய வருகை வரை நீங்க வாசித்தாலும் அந்த வார்த்தை இப்படிதான் இருக்கும். ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தையை இந்த பலிபீடத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த 18 ஆண்டுகளாய் பிரஸ்தாபப்படுத்துவதற்கு, விரிவுபடுத்துவதற்கு, அநேக லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு இந்த அருள்வாக்கு டிவியை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, ரெட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தருவார். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சகேரியா 9:12, நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மைகளை இந்த ஊழியத்தின் மூலமே ஆண்டவர் பெருக செய்வாராக. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோமா? சகேரியா 9:12. அடுத்ததாக ஆதியாகமம் 43:34 வாசிக்கிறோம். எல்லாருடைய பங்குகளை பார்க்கலும் பெஞ்சமினுடைய பங்குகளை 5 மடங்கு அதிகமாக இருந்ததாம். உங்களுக்கு தெரியும், யாக்கோப்புடைய பிள்ளைகள் 12 பேர், அதுல பெஞ்சமின் தான் கடைசி மகன், அப்படிதானே? அப்போ ஆண்டவர் அப்பமே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். எப்படின்னா, பெஞ்சமினுக்கு 5 மடங்கு என்ன செய், கொண்டு வா. நம்முடைய ஊழியத்தின் நிமித்தமாய் இந்த அருள்வாக்கு மூலியமா அருள்வாக்கு டிவி ஊழியத்தின் மூலமாய் ஆண்டவர் 5 மடங்கு பெருக செய்வாராக சொன்னார். பார்த்தீங்களா? 200 கொடுக்குறவங்க 500 கொடுக்கணும், 500 கொடுக்குறவங்க 1000 கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு ப்ரொமோஷன் தான். இதை நம்ம உள்ளத்தில் உருவாக வேண்டும். அல்லேலூயா. நம் உள்ளத்தில் உருவாகும் பொழுது நம்முடைய இல்லத்திலே தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறார். நம்ம இல்லத்திலே ஆசீர்வாதம் தரும் பொழுது நம்முடைய கிராமத்துக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். நம்ம கிராமத்துக்கு இருக்கும் பொழுது நம்முடைய அருகில் உள்ள எல்லா நபர்களையும் நினைத்து பார்க்கிறோம். நம்முடைய பட்டணங்களுக்கு அடுத்த நகர் அப்படியே ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய மாநிலத்துக்கு, நம்முடைய தேசத்துக்கு, இப்படி உலகம் முழுவதும் தேவன் நம்முடைய ஊழியத்தை கொண்டு செல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தான் சேட்டலைட் மூலமா வரணும்னு சொல்லி நம்ம என்ன செய்திருக்கிறோம்? ஜெபம் பண்ணியிருக்கிறோம். 2 மடங்கு கொடுக்குற நபர்கள் இருக்கிறீங்க, 5 மடங்கு கொடுக்குற நபர்கள் இருக்கிறீங்க. இந்த 2 மடங்கு 5 மடங்கா மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக தானியேல் 9:19-20 நீங்க வாசித்தீங்கன்னா, அவர்களை 10 மடங்கு சாமர்த்தியர்களாக கண்டான் என்று வாசிக்கிறோம். சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ குறித்து, தானியேலை குறித்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த எல்லா அந்த ஞானவான்களிலும் அங்க இருக்கிறதான எல்லா திருக்கதரிசிகள், எப்படியா சொல்லிக்கொண்டே போகலாம், எல்லாரை விடையும் இந்த நபர்கள் 10 மடங்கு ஞானவான்களை ஆண்டவர் நேசித்தாராம், வைத்தாராம். அடுத்து இந்த 5 கொடுக்கிறவங்க என்ன கொடுக்கிறவங்களா மாறணும்? 10 கொடுக்கிறவங்களாய் மாறணும். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. நீங்க யாத்திராகமம் வாசித்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் மோசேக்கு ஆண்டவர் திட்டமா தெளிவாய் பல செய்திகளை தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுன்னு சொல்லி பிரசங்கிக்கிறதை சொல்லுகிறதை நம்ம என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். அதற்கு போறதுக்கு நேரம் இல்லை, இருக்கட்டும். அப்போ 10 மடங்கு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிறார். யார் அதை பெற்றுக்கொள்கிறோமோ, யார் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோமோ, தேவன் அதை தரதுக்கு சித்தமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். புரியுதா உங்களுக்கு? அடுத்ததாக ஆதியாகமம் 26:12 வாசிக்கிறோம், ஈசாக்குக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? இந்த 10 மடங்கு கொடுக்குறவங்க 100 மடங்குக்கு போகணும். அதான் ப்ரொமோஷன். இன்னைக்கு அரசாங்கத்தில் ஒரு வேலை பார்த்தாருன்னா சாதாரண கிளர்க்காவே வாழ்நாள் ஃபுல்லாக இருக்க மாட்டாப்புல. அப்படி ஒவ்வொரு ப்ரொமோஷன் என்ன செஞ்சுட்டு இருக்கும், சில நேரத்தில் வந்துட்டு இருக்கும். அப்படி தானே? ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கிறாருன்னு சொன்னால், ஒரு போலீஸ் அதிகாரி அடுத்து இப்படி ஒவ்வொரு உயர்வுகள் என்ன செஞ்சு கொண்டு இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். நான் பைபிள் காலேஜ் படித்தேன், அன்னைக்கு இருந்தது மாதிரியே நான் இப்போ இல்லை. கர்த்தர் எவ்வளோ மாற்றங்கள் என்ன செஞ்சிருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய ஊழியர் ஆரம்ப ஆண்டவர் எப்படி அழைத்தாரோ அப்படியே இல்லை. இன்னைக்கு இந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்க ஆண்டவர்
கொண்டு வந்திருக்கிறார். நீங்களும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கரங்களை தேடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோமா? பாருங்க, 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அப்புறம் அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, உம்மைத்தா நம்பி இருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100 மடங்கு எல்லா ரீதியிலும், சமூக ரீதியாக, நம்முடைய சரீர ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாக, தனிப்பட்ட ரீதியாக, குடும்ப ரீதியாக எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? தர வேண்டும். அதற்காக ஊழியத்தில் திறப்பில் நிற்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாய் கொள்வோம். உபாகமம் அடுத்து 1:11 வாசிக்கிறோம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க போறாரு? இப்ப நீங்க கேட்பீங்களா, ஆண்டவரே எனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் போதும் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆண்டவரே எனக்கு 5 மடங்கு போதும்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க பாப்பா. ஆண்டவரே எனக்கு 10 மடங்கு, இப்ப 100 மடங்கு. இப்ப எத்தனை மடங்கு வந்துட்டோம்? எத்தனை மடங்கு வந்துட்டோம்? உபாகம் 1:17 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் மலை, ஆசீர்வாதத்தின் பெருந்துளிகள் உங்களுடைய சபைகளிலே, நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய ஊழியத்திலே, நம்ம அருள்வாக்கு டிவி, அருள்வாக்கு தொலைக்காட்சியிலே கடந்து வருவதாக என்று சொல்லி அங்கலைப்போடு கூட தேவனுடைய சமூகத்தில் நாம் வேண்டுதல் செய்வோம். நிச்சயமாகவே தேவன் அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அடுத்ததாக கடைசியாக வாசிக்கிறோம் ஆதியாகமம் 24:60. ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கோடாகோடியாய், எப்படி கோடாகோடியாய், கோடி கோடி நன்றி டாடி, இப்படிலாம் பாட்டு பாடுறோம்ல, இதுக்குள்ள சில அர்த்தங்கள்லாம் நமக்கு தெரிய வேண்டாமா? அல்லேலூயா. நல்ல வேலை மோகன் சியாங்களை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தந்தது. இல்லைன்னா அப்படிப்பட்டதான ஒரு பெரிய சுவிசேஷகரை நீங்களும் நான் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நல்ல வேலை சாம் ஜெபத்தராங்களை ஆண்டவர் நமக்கு தந்தது. அந்த காலத்தில் WM அவரை போல ஒரு வேத பண்டிதர் யாருமே கிடையாது. 52 வாரத்துக்கும் மெசேஜ் அநேக போதகர்கள் அவருடைய அந்த கம்பாண்டிலிருந்து தான், கண்காணிலிருந்து எடுத்து பிரசங்கிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம்? தேவன் நம்முடைய தமிழ்நாட்டிலே அநேக தேவனுடைய ஊழியர்களை எழுப்பியிருக்கிறார். அதை நினைத்து பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம். அந்த பகுதியில் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை தேவன் நம்முடைய ஊழியரையும் பயன்படுத்தி வருகிறார். புரியுதா உங்களுக்கு? எல்லாம் ஒரு மூலையில் கொட்டடிச்சுட்டு, எந்தடி ஜெயமே தெய்வத்தின் ஸ்நேகம் எத்திர மனோகர டண்ட கடண்ட 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 அப்படி கை தட்டி இருக்கிற மூலையில் உட்காந்துருக்கிற போதகரெல்லாம் ஆண்டவர் நம்மளை அழைக்கல. ஆண்டவர் நம்முடைய போதகரை எவ்வளவு வல்லமையில் ஊழியரை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அந்த அருமை தெரியல. சொல்லுவாங்க என்னது, முற்றத்தின் முல்லைக்கு மனம் அறியால அப்படிம்பாங்க. அதாவது முத்தத்தில் இருக்கிறதான முல்லைக்கு மனம் தெரியாதான். தேவன் திரளான சபைகள் நம்முடைய சபைக்கு ஜனங்களை கொடுத்தார். ஆனால் ஒரு சிலர் விலகி போய்விட்டார்கள். விலகி போனவர்களுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். ஏன்னா அவங்க அப்படி போனதுனால தான் இன்னைக்கு ஊழியங்கள் இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்பட வேண்டும். அதை போய் நம்ம தூண்டுபடக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, கோடி கோடியா பெருக, ரெபேக்காளை கோடி கோடியா ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். கோடி கோடியாய் பெருகுவாயாக. இப்போ பாருங்க, அப்ரஹாமை ஆண்டவர் அழைத்தார். அப்ரஹாம் மரித்தார். அப்ரஹாமுக்கு கல்லறை இருந்தது. சாராளை மனைவியாக கொடுத்தார். சாராள் மரித்தால் சாராளுக்கு கல்லறை இருந்தது. அடுத்து யாரு வர்றா? அப்ரஹாமுடைய மகன் யாரு? ஈசாக்கு. ஈசாக்கு வருகிறார். ஈசாக்கு வரணும், மரித்த உடனே கல்லறை இருக்கிறது. அடுத்து யாரு வர்றா? ஈசாக்குடைய மனைவி. ரெபேக்காளுக்கு கல்லறை இருக்குன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குதா? சொல்லுங்களேன். இல்லை இல்லை, அப்படிதானே? நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்க. ரெபேக்காளுக்கு கல்லறையிலே அடக்கப்பட்டதான ஒரு இடத்துலையும் ஒரு பேரும் என்ன செய்யப்படல வசனத்தில். ஏன்னா ஆகவே தான் ஆண்டவர் அன்றே சபைக்கு ஒப்பிட்டு ரெபேக்காளை ஆண்டவர் வாழ்த்தினார், நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. ஆகவே தான் இன்னைக்கு சபை கோடா கோடியாய் ஒட்டுமொத்த உலகத்திலையும் என்ன செஞ்சிட்டு இருக்குது, பெருகி கொண்டிருக்கிறது. சபை என்பது பெருக்கத்தின் இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. உடைந்து போறது போகட்டும். சபை என்பது என்னத்தின் இடம்? பெருக்கத்தின் இடம். பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தின் மலையை அருள்வாக்கு டிவியின் மூலமாய் தேவன் நமக்கு என்ன செய்வார்? தருவாராக. கொடா கொடியாய் இந்த ஊழியத்தின் மூலமாய் அநேக ஜனங்களை சுவிசேஷ அறிவிப்பதற்கு, சுவிசேஷத்தின் நற்செய்தியை சொல்லுவதற்கு இந்த ஊழியங்கள் விரிவாகட்டும். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் காலம் இருக்கிறதுனால ஒரே ஒரு சத்தியத்தை மட்டும் சொல்லி நான் பிரசங்கிக்க முடிக்க விரும்புகிறேன். மீகா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில்
1ஆம் அதிகாரத்துலேருந்து 7ஆம் வசனம் வரை 7ஆம் அதிகாரம் வரை இருக்குது. மொத்தமே 7 அதிகாரம் தான். அந்த 7 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்க போகிறார் என்கிற சத்தியத்தை மீகா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் என்ன செய்து வைத்திருக்கிறார், சொல்லி வைத்திருக்கிறார். அது எப்படி சொல்லி வைத்திருக்கிறார் மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மீகா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். குயிக்கா வாசிங்க பாப்போம். இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களில் மிதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்? சிறு குழந்தையாக இந்த பூமியில் அவதரித்த பொழுது அவர் வானத்திலிருந்து பூமியில் என்ன செய்தாரா? இறங்கி வந்தாராம். அதைத்தான் மீகா 1:3 என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். வந்து என்ன பண்ண போகிறார், எப்படி வரப்போகிறார்? மீகா 2:13 வாசிக்க பார்ப்போம். கடைசி பகுதி. நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்களுக்கு ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். ஓகே, பாருங்க, வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். அவர் எப்படி வருகிறார்? ராஜாவாக வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் சிறு குழந்தையாக 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தாலும், அவர் ஒரு குழந்தையாக அவதரித்தாலும், அவர் ராஜாவாகத்தான் இந்த பூமியில் என்ன செய்தார்? அவதரித்தார். ஆகவே தான் ஏரோது ராஜா அவரை கொல்லும்படி என்ன செய்தார்? வகை தேடினார். ஆகவே வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் ராஜாதி ராஜாவாக இந்த பூமியில அவதரித்தார். ஹல்லேலூயா. அடுத்து 3:8 வாசிங்க பார்ப்போம். வந்து என்ன செய்ய போகிறார்? நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி போகும். வந்து என்ன செய்ய போகிறார்னு பாருங்க. யாக்கோப்புக்கு மீறுதலையும் இஸ்ரவேலினுடைய பாவத்தை நீக்கும்படியாய் இந்த பூமியிலே அவதரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் நம்ம எல்லாம் கொண்டாட போறோம் பார்த்தீங்களா? இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அடுத்து 4:8 வாசிங்க பார்க்கும். வரப்போகிறவர் எங்கு வந்து பிறக்க போகிறார் என்பதை நாம் வாசிப்போம். மீகா 4:8 வாசிங்க பார்ப்போம். மந்தையின் துருக்கமே போதும். மந்தையின் துருக்கமே. இஸ்ரவேல் தேசத்துல எருசலேமில ரொம்ப துருக்கங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த மந்தையின் துருக்கத்திலே கடந்து வந்து அவர் என்ன செய்ய போகிறார்? அவதரிக்க போகிறார். நீங்க வீட்டுல போய் நீங்க வாசித்துங்க. அடுத்து 5ஆவது அதிகாரம் 2ஆவது வசனம் வாசிங்க பார்ப்போம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே. இந்த பெஞ்சமின் அதுல தான் பிறந்தாருன்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? ஆதியாகமம் வாசிக்கலாம். சரி, இருக்கட்டும். பாருங்க, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமிலே வந்து அவர் என்ன செய்ய போகிறார்? பிறக்க போகிறார். அவர் அவதரிக்க போகிறார் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? வாசி பாருங்க. வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். எப்படி வரப்போகிறார்? ராஜாவாக வரப்போகிறார். வந்து என்ன செய்ய போகிறார்? யாக்கோப்புடைய மீறுதலையும் இஸ்ரவேலுடைய பாவத்தையும் விடுவிக்க போகிறார். விடுவிக்க போகிறவர் எங்கு வந்து உருவாக போகிறார்? மந்தையின் துருக்கத்தில் என்ன செய்ய போகிறார்? கடந்து வந்து பிறக்க போகிறார். அந்த பிறக்கிறதான இடத்தின் பெயர் எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே. வரைபடத்தில் கூட அந்த பெத்லகேம் கிடையாது. வரைபடத்தில் கூட அந்த எருசலேம் பெத்லகேம்ங்கிற கிராமங்கள் என்ன செய்யல இல்லை. ஆனால் அறியாத இடத்துல உருவாக்கி இல்லாத இடத்தை உருவாக்கி தேவன் அந்த இடத்துல பெத்லகேமிலே வந்து பிறக்கிறதை நம்ம என்ன செய்கிறோம்? ஏன்னா தாவீதினுடைய அந்த தீர்க்கதரிசனம் காரியங்கள் நிறைவேற இருக்கிறது அல்லவா? ஆகவே அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அடுத்ததாக அந்த 6-7 வாசிங்க பார்ப்போம். ஆயிரங்களான ஆட்டு கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். பிரியமாயிருப்பாரோ என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனை என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க. பாருங்க, இதுல எப்ராத்தா என்ற மந்தையிலே வந்து பிறக்கிறார் பெத்லகேமிலே. அந்த பெத்லகேமிலே வந்து பிறந்தவர் ஆயிரங்களிலும் சிறிய இடமா இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது முதற் பேரான குமாரனா இந்த பூமியில் என்ன செய்ய போகிறார்? அவதரிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவதரித்தவர் கடைசியா மீகா 7:19 நீங்க வாசித்தீங்கன்னா கடைசி பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன செய்ய போகிறார்? திரும்ப ராஜாதி ராஜாவாக கத்தாதி கத்தாவாக மேகதிலே எடுத்துக்கொள்ளும்படியாய் தன்னுடைய மனைவாட்டியா இருக்க தன் சபை எடுத்துக்கொள்ளும்படியாய் அவர் திரும்ப வருவார். ஹல்லேலூயா. பாருங்க, மீகா தீர்க்கதரிசி சின்ன தீர்க்கதரிசி. 7 அதிகாரம் தான் அதில் இருக்குது. ஆனால் 7 அதிகாரத்திலையும் ஒவ்வொரு சத்தியத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா. ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே பிதாவாகிய தேவன் குமாரனா இயேசு கிறிஸ்துவை பூமியிலே அனுப்பி
எப்படி இயேசு கிறிஸ்து என்கிற அந்த தன்மையை இந்த பூமியில ஊழியத்தை செய்து மரித்து அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்து பரிசுத்த ஆவியானவர் இன்றும் உங்களுக்கு எனக்கும் திருவலம் பற்றி கொண்டிருக்கிறாரோ, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஊழியத்தை விரிவுபடுத்துவாராக, நம்முடைய ஊழியத்தை மேலோங்கி செய்வாராக. இந்த அருள்வாக்கு ஊழியத்தை கர்த்தர் இன்னும் விரிவாக்கத்திற்கு ஆண்டவர் கொண்டு வருவாராக. அநேக நன்மையான காரியங்கள் இதன் மூலமாக செய்வாராக. அநேகர் இந்த ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்படுவார்களாக. பாவத்தில் வாழ்கிற ஜனங்கள், சாபத்தில் வாழ்கிற ஜனங்கள், வியாதியில் வாழ்கிற ஜனங்கள், கஷ்டத்தில் வாழ்கிற ஜனங்கள், தேவனுக்கு விரோதமாக இருக்கிறதான ஜனங்கள், தேவனே இல்லை என்று சொல்லப்படுகிறதான ஜனங்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவதற்கு இது நல்ல ஒரு யுக்தியா இருக்கிறது அல்லவா? அதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாம் உங்கள் இருதய பலகையில் எழுதி கொள்ளுங்கள். அடுத்த ஆண்டு வரும் பொழுது இந்த இடம் நிரம்பி இருக்க வேண்டும், பங்காளர்கள் நிரம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய இடமா இருக்குது. ஆண்டவர் அப்படிப்பட்டதான் நல்ல நீளமான சபையை நமக்கு கொடுத்துட்டாரு. திரளான ஜனங்களினால் அந்த இடத்துல ஆண்டவர் நிரப்ப வேண்டும். பாண்டிச்சேரி இருக்கிறதான வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்குள்ளதான திசைகளதான ஜனங்கள் கடந்து வர வேண்டும் என்கிற அங்கலாய்ப்போடு கூட, வேதனையோடு கூட, தரிசனத்தோடு கூட முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு, இந்த ஊழியத்தை விரிவுபடுத்துவதற்கு 18 ஆண்டுகளாய் ஆண்டவர் வழிநடத்தினாரே. இந்த ஆண்டு வழிநடத்த, பெருக்கமான ஆசீர்வாதத்தோடு வழிநடத்த கர்த்தர் சித்தமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பூமியிலே இடம் எம்டியா இருக்கிறது. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பிட்டார். என்னால வர முடியாது, இயேசுங்கிற தன்மையோடு கூட நீ மனுஷனாகவே போ என்று சொல்லி என்ன செய்து விட்டார்? இந்த பூமியிலே அனுப்பி விட்டார். போய் அங்க ஜனங்கள் படுகிறதான, அந்த ஜனங்கள் செய்கிறதான காரியத்தை பாரு, என்னென்ன நான் சொல்றேனோ அதை அப்படியே செய்யன்னு சொல்லி ஆண்டுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து செய்தார். இயேசு கிறிஸ்துடைய சீடர்களாக இருந்த 12 சீடர்களும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதை செய்வதற்கு முன்பட்டார்கள், ஒன்றுபட யூதாசை தவிர. அதற்கு தலையாய் இருந்த முக்கியமான ஒரு ஊழியத்தை, சபையை கட்டி எழுப்பினவர் தான் பேதுரு. அந்த பேதுரு நிமித்தமாக பேதுரு எப்படி ஊழியத்தை செய்தாரோ, பேதுரு எப்படியெல்லாம் அற்புத அடையாளம் செய்தாரோ, அதன் மூலமாக உருவாக்கப்பட்டவன் தான் பர்னபாஸ். அந்த பர்னபாஸ் எப்படி ஊழியத்தை செய்யறதுக்கு உறுதுணையா இருந்தாரோ, பேதுருவோடு கூட சீடரிடத்தில் கூட்டிக் கொண்டு சென்றவன் தான் பவுல். புரியுதா உங்களுக்கு? அப்போ அடுத்து தீமோத்தேயு வர்றாரு, தீத்து வர்றாரு, எப்ராத்தா வர்றாரு, இப்படி ஒவ்வொன்றா வர்றாங்க. இன்றைய தலைமுறையில் பெரிய பெரிய ஊழியர்கள் அவங்களுடைய மகன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய ஊழியர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் இந்த ஊழியத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான சந்ததிகளை யார் உருவாக்கி எழுப்ப வேண்டுங்கிற தரிசனம் இல்லாமல் மக்களுக்காகவே, ஜனங்களுக்காகவே திறப்புல நின்று எப்படியாவது தேவனுடைய நாமத்தை மைப்படுத்த வேண்டும், எப்படியாவது தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்கிற அந்த தரிசனத்தோடு செயல்படுகிறார்களே. நாமும் சேர்ந்து செயல்படுவோம். இதெல்லாம் பார்த்ததுலேருந்து என்னுடைய உள்ளத்திலும் பெரிய ஒரு விஷன் உருவாகிறது. எப்படியாவது ஊழியத்தை அநேக ஜனங்களுக்கு இயேசுவை குறித்து என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும், திறப்பிலே நிற்க வேண்டும் என்கிற தரிசனம், அந்த விரிவாக்கம் எனக்கும் உருவாகிறது. என்னுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வாசித்தம் அல்லவா எழுதியிருக்கபடி, கண் காணல, காது கேட்கல, இதயத்தில் தோன்றல, தேவன் எல்லாவற்றையும் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்கள் குடும்ப வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஊழியத்தினுடையதான தேவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த கண்ணற்றத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். தேவன் நிச்சயமாகவே நம்மை